நாம் உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். இதனாலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருப்பதை எல்லாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிப்பது என்கிறதான சத்தியத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமக்கு என்னவெல்லாம் தேவை என்று தேவனிடத்தில் வருகிறோமோ அவையெல்லாம் நாம் பெற்று அனுபவிக்கும்படியான விலை கிரயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே தேவன் கொடுத்து விட்டார். ஆக நம்ம ஜெபிச்சு அதுக்கப்புறமா அவருக்கு அது தெரிஞ்சு இவன் இந்த பிரச்சனையில் இருக்கிறான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கின்னு நமக்கு ஒரு உதவி செய்வாருங்கிற எண்ணத்தை அநேக மக்கள் தங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிக்க வருவது நல்லது. நீங்கள் ஜெபித்த பின்புதான் தேவனுக்கு தெரியும், அதன் பிறகுதான் அதுக்கு கிடைக்கும் என்று நாம் நினைப்பது தவறு. அப்படி சொல்லவில்லை. ஜெபிக்க வருவது என்று சொன்னால் எப்படி நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் பேங்க்குக்கு போவீங்களோ அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்ம இங்கே ஜெபத்துக்கு வரணும். ஜெபன்றது அதுதான். ஏற்கனவே பேங்க்கில் பணம் இருக்குது. அதனால தான் நம்ம தைரியமாக என்ன பண்ணுறோம், பேங்க்குக்கு போய் பாஸ்புக் எடுத்துன்னு போய் வித்ட்ரால் ஃபார்ம் எடுத்து நம்ம ஃபில் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஏடிஎம் கார்டு எடுத்துனுங்க, நீங்கள் அந்த ஏடிஎம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இல்லாமல் நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. ஆக ஜெபம் வரும்போது உங்கள் பிரச்சனை எது வேணா இருக்கலாம், உங்கள் தேவை எது வேணா இருக்கலாம், ஆனால் அதற்கான தீர்வு ஏற்கனவே இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் நம்ம ஜெபம் என்கிற அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். சிலருக்கு ஜெபிக்கிறதே கஷ்டமாகுது. ஏன்னா இது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு. அப்படி இல்லை, ஏற்கனவே அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் அந்த தேவை மத்தியிலே நாம் இருக்கிறோம். லட்சக்கணக்கில் பணம் பேங்க்கில் இருந்தால் கூட நமக்கு எவ்வளோ தேவையோ அதை போய் எடுத்துக்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்ன, நமக்கு என்ன தேவை என்பதை நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய தேவை சந்திக்கும்படியான எல்லா ஆயத்தங்களையும் முன்கூட்டியே செய்து வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனிடத்தில் நாம் ஜெபித்து நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆக தேவன் நமக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பேசினோம். இதை பற்றி பேசும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் அதை வாசித்திருந்தோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு தந்து விட்டார். தந்து அருளினதும் அன்றி. இந்த உலகத்தில் ஒரு கேடு இருக்குது, அதிலேருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியான தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்னவெல்லாம் தேவையோ இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் அவை எல்லாவற்றையும் நமக்கு தந்து அருளி விட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதன் பிறகு ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆக இந்த ஆசீர்வாதத்தை நம்ம தேவனிடத்தில் எப்படி பெறுவது, தேவன் நமக்காக கொடுத்திருப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிப்பது எப்படி என்பதை குறித்து நம்ம ஒவ்வொரு வாரம் தொடர்ச்சியாக நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எப்படி அது நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேமில் எவ்வளோ தான் தண்ணி ரொம்ப இருந்தாலும், ஏரியில் ஒரு பூண்டி ஏரின்னு வச்சிங்க, இல்லை புழல் ஏரி வச்சிங்க, செம்பரப்பாக்கம் ஏரின்னு வச்சிங்க, ஏதோ ஒரு ஏரின்னு வச்சிங்க. ஏரியில் தண்ணி ரொம்ப போய் இருக்குது. ஆனால் ஏரியை சுற்றி இருக்கிற
வயல் நிலங்கள்லாம் ரொம்ப வறண்டு காஞ்சி போயிருக்குது. ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிறதுனால அதான் விளைஞ்சிருமானா அது விளைஞ்சிராது. அந்த ஏரியிலேருந்து அந்த வயல்வெளிக்கு போகிறதுக்கு அங்கே வாய்க்கால்கள் அங்கங்கே வெட்டப்பட்டிருக்கும். அதை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணும்போது தான் தண்ணி வந்து அதுலேருந்து வெளியே வந்து அந்த வாய்க்கால்கள் வழியாக அந்த வறண்டு கிடக்கிறதான அந்த நிலங்களுக்கு தண்ணீர் வந்து சென்றடையும். அந்த காய்ந்து வெடித்து போன அந்த நிலங்கள் நல்லா ஜீவனை பெற்று அது வந்து வளரக்கூடிய அந்த ஆற்றலை அது பெற்றுவிடும், விளைவிக்கக்கூடிய ஆற்றலை அது பெற்றுவிடும். அதுபோல் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. டேமில் தண்ணி இருக்கிற மாதிரி எல்லாமே நமக்கு ரெடியாக இருந்தால் கூட நம்மளோட வாழ்க்கையில் வந்து குறைவுகள் மத்தியிலே, தேவைகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே அல்லது சவால்களை சந்திக்கும் போது பலவிதமான நெருக்கடி மத்தியில் நாம் இருக்கிறோம். சரீரத்தில் சில நேரத்தில் வியாதிப்பட்டு போகிறோம். நமக்கு வந்து இப்போது எல்லாமே இருந்தால் கூட இப்போ இல்லாத நிலையில் இருப்பது போல் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன பண்ணால் டேம் ஓப்பன் பண்ணால் எப்படி தண்ணி வருமோ அதே போல் இந்த மைண்ட், இந்த ஆத்துமா, இந்த மனம், இதை பார்த்திங்கன்னா இது வழியாக தான் வந்து வரணுமா எல்லாமே ஆசீர்வாதங்கள் எல்லாம். அதான் 3 யோவான் 1:2 பிரியமானவனே உன் ஆத்துமா அங்கே ஆவி வாழ்கிறது போலன்னு சொல்லப்பட்டில்லை. ஏன்னா ஆத்மாவில் தான் வந்து சித்தங்கொள்ள மாற்றம் இருக்குது. ஆத்மாவில் தான், ஆத்மான மனம், மனுஷனுடைய விருப்பம் இல்லாமல் தேவன் எதையும் கொடுக்கறதே இல்லை. ஆவி வாழ்வது போலனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கோம் நேரம். ஏன்னா ஆவிக்குரிய ஆஸ்வத்தில் ஆஸ்வதிச்சு விட்டார். ஆவி என்ன வாழ்ந்து தான் இருக்குது. கிறிஸ்துக்குள் இருக்கும்போது நம்ம புது சிருஷ்டி ஆவியில் தான் இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் வந்து இந்த ஆத்மாவை மனுஷனுக்கு ஏன் தேவன் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அவனாக விரும்பி அவன் தீர்மானிக்க வேண்டும் என்று அவனுடைய விருப்பம் கொள்ளும் ஆற்றலுக்கு தேவன் முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல. இந்த ஆத்துமா வாழ்வு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும். அதுதான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவன் உனக்காக வைத்திருக்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். சரி, இப்போது 2வது பத்தினோட சித்தத்தை நாம் அறிந்து நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபித்தால் நாம் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறோம். இப்போ அவரோட சித்தம் என்ன நமக்கு எல்லாமே தெரியும். என்னோட சித்தம் அது 1 யோவான் 5:14-15 வாசித்தோம். நாம் எதையாகிலும், அங்கே எதையாகலும் போது நீங்கள் என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அதில் என்ன வேணால் வியாதியாக இருக்கணும், சுகத்தை ஃபில் பண்ணிக்கலாம். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க செழிப்பை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு ஒரு வழிநடத்தல் தேவைப்படலாம், உங்களுக்கு ஒரு ஞானம் தேவைப்படலாம், உங்களுக்கு ஒரு அறிவு தேவைப்படலாம், உங்களுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படலாம், உங்களுக்கு ஒரு நிர்வாகத்திறன் உங்களுக்கு தேவைப்படலாம். எதுவாக இருந்தாலும் எதையாகிலும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, சித்தம் இல்லையான்றது சில நேரத்தில் டவுட் வந்துடும் சிலருக்கு. ஏன்னா இங்கே சித்தத்தின்படி கேட்டால் அதனால் தான் எதையாகின்ற வார்த்தை முன்னாடி போட்டார். எதெல்லாம் கேட்குறது அதை சித்தம் தான் டவுட் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் தேவனுடைய சித்தன்றதை ஒரு 6 பாயிண்ட்டை நிறைய வசனத்தை நாம் விளக்கணும். அதில் முதலாவது ஐஸ்வர்யம் தேவனுடைய சித்தம். நீங்கள் ஐஸ்வர்யத்தை கேட்டால் தேவனுடைய சித்தத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள். 2வது கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 3வது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் பாதுகாப்பு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 4வது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட நிலையிலே நாம் வாழ்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 5வது எல்லாவற்றிலும் நாம் பெருகுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசன ஆதாரத்தோடு நம்ம வந்து வாசிச்சிருக்கிறோம். இப்போ திரும்ப வாசிச்சாக்க அதே நம்ம வாசிக்கிற மாதிரி ஆகிடும். எல்லாமே வசனத்தோடு நம்ம ஆதாரத்தோடு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை, இது ஏன்னா தேவனுடைய சித்தம் இல்லையா, இது வார்த்தையின் மூலமாக நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட சில தடைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியுது, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு தெரியுது, ஆனால் அப்படி வாழ முடியல, அது நம்ம கிடைக்கல. ஜெபிச்சும் அது கிடைக்கல, வசனத்தை கேட்டோம் அது கிடைக்கல. அது ஒரு குழப்பம் வந்துட்டு பாருங்கள். இது தேவனுடைய சித்தம் தெரியுது, வசன நடுவில் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், நம்ம அதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம்.
அப்போ நமக்கு இது தெரிஞ்சிருந்தும் கூட, தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தும் கூட, நம்ம ஜெபித்திருந்தும் கூட அது கிடைக்காம போதே, அப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி உள்ளத்தில் எழும்புகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்திருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் நாம் பிரவேசிக்க முடியாதபடி நமக்கு தடையாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 காரியத்தை நம்ம போன முறை நம்ம சொன்னோம். அதை 2 பாயிண்ட் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அவிசுவாசம். உங்களுக்கு தடையாக இருக்கிறது உங்களுக்கு பரிசுத்த குறைவு இல்லை. என்னது? அவிசுவாசம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது இல்லை, தேவன் என்ன செய்திருக்கிறான்னு அறியாமல் இருக்கிறது பேர் தான் அவிசுவாசம். தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது குறித்த வெளிச்சம் இல்லாமல் இருப்பது தான் அவிசுவாசம். 2வது கீழ்ப்படியாமை. 3வது வன்னியாமை. இது 3 கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லாவற்றையும் எடுக்க முடியும். நமக்காக தேவன் வச்சுருக்க எல்லாவற்றையும் நம்ம எடுக்க முடியும். இதில் கொஞ்சம் கவனக்குறைவாக வந்துட்டாக்கா எல்லாம் வச்சு தான் நமக்கு அது எடுத்து அனுபவிக்க முடியாமல் வாழ்க்கையில் போட்டு பாருங்கள். இதை பற்றி நம்ம விளக்கமாக பேசுறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம இதை விளக்கமாக தியானிக்க போகிறோம். ஏன்னா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா அவிசுவாசம். எதுக்கு? எல்லாம் எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தும் கூட, நான் அதை சத்தியத்தின் வாயிலாம் அறிஞ்சால் கூட, அதுக்காக நான் ஜெபிச்சா கூட, அது கையில் கிடைக்காம போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணம் அவிசுவாசம் சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எவர்கள்? 6 லட்சம் புருஷர்கள், ஆண்கள் மட்டும் கணக்கு போட்டால், இன்னும் மனைவி பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டால் ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னு கணக்கு போட்டால் 24 லட்சம் வரும். அதில் அதிகமாக தான் இருந்தாங்க. அங்கே இப்படியும் ஒரு 50 லட்சம் ஜனங்க இருந்திருப்பாங்க. எங்கே? எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க 430 வருஷமாக. அங்கே விடுதலையாகி வராங்க. தேவன் அவங்களை விடுவிக்கிறார். மோசையை கொண்டு ஆரோனை கொண்டு அவளை விடுவித்து அவங்களுக்குன்னு ஒரு சித்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டார். நீங்கள் வெளியே வந்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எப்படி யோசிக்கல. முன்னாடியே கானான் தேசம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு, பாலும் தேனும் ஓடுறதுனா கானான் தேசத்தை அவங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு அவங்களை விடுதலையாக்கி அவங்களை கொண்டு வரார். பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம் உனக்கு கொடுத்தேன், கொடுக்க போகிறேன்னு கிடையாது, கொடுத்துட்டேன் அப்படின்றார். அப்போ கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு, வெளியே கொண்டு வந்துட்டார். அதே போல் இன்றைக்கு கூட நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. நம்மளை பாவத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். எப்படி அவங்க எகிப்துலேருந்து வெளியே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அந்த வனாந்திர வாழ்க்கையில் இருந்தாங்களோ, அதே போல் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. பாவம் இப்போ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை. ஏன்னா தேவன் அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து விடுவித்து அவர்கள் நீதிமான்களாக்கி விட்டார். அவங்க பாவிகள் கிடையாது. இப்போ யார் அவங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். இப்போ நீதிமான்களாக இருக்கிறதுனால இப்போ அது பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனாக்கா, அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வைக்கப்பட்டிருக்குது. மகா மேன்மையும் மறுமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் இருக்கிற மாதிரி நமக்கு எல்லா வாக்குத்தத்தமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனைனாக்கா, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவிசுவாசம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அப்போது இந்த அவிசுவாசம், இந்த விசுவாசத்துக்கு அப்படியே ஆப்போசிட் வேர்டு அவிசுவாசம். விசுவாசம் எப்படி வருது? வசனத்தை கேட்டால் வருது. அவிசுவாசம் எப்படி வருது? நீங்கள் வசனத்துக்கு எத்தனை எதை கேட்டாலும் வந்துடும் விசுவாசம். எதெல்லாம் வசனத்துக்கு பொருந்தி போலியோ அதெல்லாம் நீங்கள் அதிக நேரம் எடுத்து அதிக டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அவிசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அவிசுவாசம் உள்ளே வந்துட்டு இருக்கிறோம். நம்ம வசனத்தை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் பாருங்கள், அங்கே அவிசுவாசம் தான் மேலோங்கி நிற்கும். இப்போது இந்த கேட்கிற வசனம் ஏன் பிரயோஜனப்படாமல் போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயர் 4:2 வாசித்தோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப்பட்டுச்சு. என்ன குட் நியூஸ்னால், சுவிசேஷனா குட் நியூஸ். பாலும் தேனும் ஓடுகிறது தானே கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். சுவிசேஷன காஸ்பல் மீன் குட் நியூஸ். அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப்பட்டது. நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீங்க, உங்களை வெளியே கொண்டு வந்துட்டார் கர்த்தர். உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுறது கானான் தேசத்தை உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்கள் பிரவேசிக்கலாம் என்ற நற்செய்தி குட் நியூஸ் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ நமக்கு சொல்கிறார், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல, அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நம்ம எகிப்தில் அடிமையாக இல்லை, பாவத்தில் அடிமையாக இருந்தோம், பாவிகளாக இருந்தோம். இப்போ அந்த அடிமைத்திலிருந்து தேவன் என்ன பண்ணாராம், கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மை இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். வெளியே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு கானான் தேசம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல் இந்த பாவத்தினால் வருகிற எல்லா சாபத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார்.
அதுக்கான கிரயத்தை சிலுவையில் அவர் கொடுத்து விட்டார். பாவத்தால் தான் எல்லா வியாதியும் வருது. வியாதிக்கான கிரயத்தையே சிலுவையிலே கொடுத்து தீர்த்து விட்டார். பாவத்தால் தான் மனுஷன் வாழ்க்கையில் தரித்திரம் வருது. ஆக எல்லா தரித்திரத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இப்போ பாவத்தினால் வருகிற ஒரு பாதிப்பும் ரட்சிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற வெளியில் இருக்கிற மனுஷங்க அது வரலாம், ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறான். பாவத்தினால்தான் பிரச்சனை வருதுனாக்கா அது நமக்கு வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது? யாருக்கு வரக்கூடாது? நமக்கு அது வரவே. கொரோனா ஊசி போட்டணும், கொரோனா வரக்கூடாது. அப்படி போட்டு வந்துச்சுன்னா ஊசி செட் ஆகல, ஊசி வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்படி தானே? வேறு யாருக்குன்னா வரலாம், இவனுக்கு அது வரக்கூடாது. ஏன்னா அவனுக்கான ஊசியை போட்டான், இவனுக்கு அது வரவே கூடாது. போலியோ சொட்டு மருந்து கொடுத்தவனுக்கு, ஊசி போட்டவனுக்கு இளம்பிள்ளை வாரம் வரவே கூடாது இல்லையா? ஏன்னாக்கா அந்த சொட்டு மருந்து அவனுக்கு கொடுத்தாச்சு. கொடுக்காதவனுக்கு ஒரு வேலை வந்துருக்கலாம், கொடுத்தவனுக்கு வரவே கூடாது. வரக்கூடாதுன்னா அதை கொடுத்துருக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் பாவிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பாதிப்பெல்லாம் வரலாம். பாவத்தினால் வருகிற பாதிப்பு எது? வியாதி. அதன் பாவத்தினால் வருகிற பாதிப்பு. பாவம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுத்துச்சு மனுஷன் வாழ்க்கையில். அவன் பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அவன் மைண்டில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அவனோட சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அவனோட குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு, அவன் கையின் பிரயாசத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த பாவம் எல்லாவற்றிலும் அவன் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுத்திட்டு அவன் வாழ்க்கையை நரகமாகிடுச்சு. பூமிக்குரிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் நரகமாகிடுச்சு. அவன் ரொம்ப வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்ற தலையெழுத்து அவனுக்கு இல்லை, எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஆதாம் வேலை செஞ்சு பயிரிட்டு ஒரு மரத்தை வளைய வச்சு அது கனியை சாப்பிட்ற நிலையில் வைக்கல கருத்துறவனை. ஏற்கனவே தோட்டத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ஆதாம் வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? கடைசியாக தான் அவன் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். எல்லாம் அவனுக்கு முன்னாடி சிருஷ்டிக்கப்பட்டுருச்சு. சூரிய சந்திர நட்சத்திரங்கள், எல்லா விதமான கனிகள், எல்லாம் பயிர் வகைலாம் முன்னாடியே தேவன் உண்டாக்கிட்டு கடைசியாக இது இல்லைன்னு மனுஷன் சொல்லக்கூடாது. எனக்கு இது இல்லைன்னு அவன் சொல்லவே கூடாது. தேவன் அவ்வளோ நல்ல ஒரு பாருங்கள், எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷன் உண்டாக்குனார். இவன் வந்து போய் வேலை செஞ்சு உழைச்சி சாப்பிட்ற நிலையில் அவனை வைக்கல. ஆனால் வேலையை கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குதுப்பா, பறந்து கிடக்குது உலகம். நான் உங்களுக்கு ஒரு மாடல் ஒன்று வச்சுருக்கிறேன். என்னது மாடலு? எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஏதேன் தோட்டம் தான் உனக்கு ஒரு மாடல். இந்த மாடலை வந்து அப்படியே டெவலப் பண்ணி உலகத்தையே ஏதேன் தோட்டமாக மாற்றுறதுக்கான ஆற்றல் உனக்குள்ளே வச்சுருக்கு. அதான் உன்னோட வேலைன்னு கொடுத்துட்டார். ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருக்குது, ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே உன் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 10 கோடி ரூபா போட்டாச்சு. உன்னாலும் வேலைக்கு ஏன் போகிறோன்னாக்கா உன்னோட திறமையை வெளிப்படுறதுக்கு நான் வாய்ப்புக்காக தான் வேலை கொடுத்துருக்குறேன். அதனால் உன் பிழைப்படுறதுக்காக கொடுக்கல. வேலைக்கு போனால் திறமை வெளியே வராது. வேலைக்கு போகலன்னா திறமை வெளியே, பிழைப்புக்கான வழி கிடையாது வேலை. உன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு தான் வேலை. உன்னுடைய திறமையை இப்போ என்னை போல் உன்னை உண்டாக்கிட்டேன்ப்பா. அவனும் சிருஷ்டிக்கும் தேவன். என்னை போல் உன்னை உண்டாக்கிட்டேன், அது உனக்குள்ளே இருக்குது. ஒரு மாடல் வச்சுருக்கிறேன், அந்த மாடலாம் ஏதேன் தோட்டம். இந்த முழு உலகத்தையும் இந்த தோட்டம் மாதிரி மாற்றலாம். அதை மாற்றத்துக்கான பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் தான் நீ பயிரிட்டு அதை அறுவடை செஞ்சு சாப்பிட்ற நிலையில் நான் வைக்கல. ஏற்கனவே சாப்பிட்றதுக்கு நல்லாமே இருக்குது உனக்கு. ஆனால் இது மாதிரி நீ உலகம் ஃபுல்லாக இந்த தோட்டத்தை நீ கொண்டு வரலாம், அந்த எபிலிட்டி உனக்குள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்கான வாய்ப்பு தான் இந்த வேலைன்னு கொடுத்தார். ஆனால் மனுஷன் நீ வேலையை அப்படி பார்க்குறது இல்லை. இது போனால் தான் சோறுன்னு நினைக்கிறான். இது போனால் தான் இல்லை கட்டி என்ன கிடையாது சாப்பாடு. ஆதாமுக்கு அந்த தலையெழுத்தே இல்லை பாருங்கள். அவன் வேலை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனாலும் வேலை ஏன் கொடுத்தாருன்னா அவனுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பாக கொடுத்துருக்கிறார். அதே போல் கர்த்தர் நமக்குள்ள சில எபிலிட்டி வச்சுருக்கிறாரு. அந்த எபிலிட்டியை வந்து நம்ம வந்து அவுட்புட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இந்த ஜாப். இந்த வேலையை நம்ம அப்படி தான் பார்க்கணும். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நீங்கள் இதை பார்க்க வேண்டுமே ஒழிய உங்கள் பிழைப்புக்கான வயிற்று பிழைப்புக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை பார்க்கவே கூடாது. உங்கள் திறமை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை பார்க்கணும். அது அப்போது எல்லாமே தேவன் கொடுத்துருந்தும் கூட மனுஷன் வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரே ஒரு காரியம், முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிசுவாசம். என்னது? இப்போ திரும்ப எபிரேயர் 4:2 வாசிக்க பாருங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவங்களுக்கு வந்து அடிமைத்திலிருந்து வெளியே வந்தாங்க, நீ இப்போ பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க. இப்போ பாவத்தினால வர பிரச்சனை, அங்கேருந்து வெளியே வந்த பிறகு அவங்க மேலே அதிகாரம் பண்ண முடியாது. யார்? எகிப்துலேருந்து வெளியே வந்த பிறகு செங்கல் ரெண்டாக பிளந்து எல்லாம் உள்ளே செத்து போயிட்டாங்க. வெந்த பிறகு திரும்ப அவங்க வந்து இவன் அடிமைப்படுத்த
முடியாது. நாம் ஒரு காலத்தில் வந்து நம்முடைய இந்திய தேசமே பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட அடிமையாக இருந்தது. இப்போ வந்து நம்ம சுதந்திரம் கிடச்சி வெளியே வந்துட்டோம். இப்போது அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்த, ஏன்னா நம்ம வெளியே வந்துட்டோம், விடுதலை கிடச்சிடுச்சு, அடிமைப்படுத்த முடியாது, நம்ம சுதந்திர நாடு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எகிப்துலேருந்து அவங்க வெளியே வந்தது போல் எப்படி இந்திய தேசம் வந்து சுதந்திரம் கிடச்சி ஒரு தனி நாடாக சுதந்திரத்தை பெற்றது போல் நாம் வந்து இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். இனி பாவத்தினால் வருகிற அந்த பாதிப்பு நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையில் வரவே கூடாது. அந்த பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உனக்கு பாலும் தேனை ஓட காணாத நான் கொடுத்தம்பா, நீ ஆவிக்குரிய ரீதியில் செழிச்சிருக்கலாம், தேவனுடைய சித்தத்தை அறியலாம், தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், தேவனுடைய வழியை நீ நடக்கலாம், தேவன் நல்ல ஐக்கியத்தை இருக்கலாம், மனதில் நல்ல சமாதானத்தில், சந்தோஷத்தில், தன்னம்பிக்கையில், தைரியத்தில், வெற்றி நிச்சயத்தில், விடாமுயற்சியோடு நீ தொடர்ந்து உன்னுடைய தரிசனத்தை நோக்கி ஓடலாம். சரீரத்தில் சுகத்தோடு, பலத்தோடு, ஜீவனோட ஆரோக்கியத்தோடு நீ இருக்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் ஒருமனம், ஒற்றுமை, சமாதானம், நல்லிணக்கம் இருக்க வேண்டும். கையின் பிரஷ்ட ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும். இதெல்லாம் தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்குது பாருங்கள். ஆனால் ஏன் அது கிடைக்கிறது இல்லைனாக்கா, அவங்களுக்கு ஏன் அதெல்லாம் வச்சும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசம் ஏன் அதை புரியணுக்கு தான் வாசிக்கிறவே 4 இல்லை. ஏனெனில் சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல 6 லட்சம் புருஷருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, 2 பேர் தான் போனாங்க. 6 லட்சம் புருஷருக்கு அந்த காலை பேசுவாங்க மட்டும்தான் அந்த பாலந்தேன ஒரு காணதேசத்துக்கு மீறி பேர்லாம் போக முடியல. ஆனால் அறிவிக்கப்பட்டது 6 லட்சம் பேருக்கு. அதேபோல் ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து இந்த அவங்க எப்படி எகிப்துலேருந்து வெளியே வந்தாங்களோ அதேபோல் நம்ம வந்து பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய நோக்கமும் வாசல் நமக்கு அறிவிக்கப்படுது. ஆனால் அதுக்குள்ளே ஏன் பிரவேசிக்க முடியல பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண அதே தப்பை தான் நாமளும் பண்ணுறோம். நீங்கள் வேதவசனம் சொல்லுது என்னன்னாக்கா, ஏழு சுவிசேஷம் அவளுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் பிரசங்கம் வாழ்க்கையில் யூஸ் ஆகலை. பிரசங்கம் கேட்ட வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கேட்ட வசனம் பிரசங்கம், படித்த வசனம் இல்லை. கேட்குறதுனா ரேமா வேர்டு, அது படிக்கிறது ஸ்போக்கன் வேர்டு. படிக்கிறது அது வந்து கேட்குற வார்த்தை. அப்போது கேட்குற வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா பேசப்படுகிற வார்த்தை, பேசப்படுறது தான் ஸ்போக்கன் வேர்டு, அதான் ரேமா வேர்டு. படிக்கிறது ஒன்லி ரீட் பண்ணுறோம், அப்படியே படிச்சிடறோம் பாருங்கள். அது வந்து விசுவாசம் வருது, ஒரு அறிவு மட்டும் தான் வளர்த்துக்க முடியும் நீங்கள் படிச்சிங்கனாக்கா. ஆனால் விசுவாசம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரா ஒருத்தர் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தன் கேட்கணும், விசுவாசம் வரும். ரெண்டுமே பைபிளில் தான் வருது. வேத அறிவும் பைபிளில் தான் வருது, விசுவாசமும் பைபிளில் தான். ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது பாருங்கள். நிறைய பேர் தான் குழப்பிக்கிறாங்க. பைபிள் நிறைய படிச்சா விசுவாசம் நிறைய கிடையாது. நீ பைபிள் நிறைய படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சால் விசுவாசம் எல்லாமே இருக்க முடியும் உங்களால். ஏன் இருக்க முடியும்னாக்கா, விசுவாசம் வந்து பைபிளை படிச்சதுனால வந்தது கிடையாது. பைபிள் படித்தா பைபிள் நாலேஜ் வரும் உங்களுக்கு. விசுவாசம் வந்து வசனத்தை காதில் கேட்கறதுனால வரும். வசனத்தை காதில் கேட்கறதுனால வரும். அப்போது இங்கே கேட்ட வசனம் சொன்னால் என்ன அர்த்தம்? வசனம் காதில் கேட்டிருக்கிறாங்க. என்ன வசனத்தை? பாலும் தேனோட காணதேசத்தை உனக்கு கொடுத்தேன். இந்த வசனத்தை காதில் கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே உள்ள விசுவாசம் இருக்குது. அப்போ உள்ள விசுவாசம், காதில் கேட்டு வந்த விசுவாசம் ஏன் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேட்டு வந்த அந்த விசுவாசத்தோடு தன்னுடைய வில்லிங், தன்னுடைய சித்தத்தை வந்து அவன் அதில் சேர்த்து அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவன் அதை பேசாமல் அதை விட்டுட்டு அந்த சூழ்நிலையை பேசுறதுனால அவிசுவாசம் அவன் வாழ்க்கையில் மேலோங்கி நிற்கிறது. அவிசுவாசம். அதுக்கப்புறம் சூழ்நிலை சந்திக்கிறான். வெளியே வந்துட்டாச்சு, வாக்குத்தத்தத்தை கேட்டாச்சு, பாலம் தேர்ந்த ஒரு தேசத்தை கொடுக்குவேன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கேட்டாச்சு, கேட்ட வசனம் காதில் கேட்டாச்சு, உள்ள விசுவாசம் வந்துடுச்சு. அப்போது கேட்ட வசனம் யூஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் யூஸ் ஆக மாட்டேங்குது? காதில் கேட்டு கிட்ட போயாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போயிடலாம், கொஞ்சம் பிரயாசப்பட்டா. அந்த நேரத்தை பார்த்து 12 கோத்திர பிதாக்களை பிரித்து அமிச்சு நீங்கள் போய் வேவு பார்த்துன்னு வாங்க போய் அதில் 10 பேர் போய் துர்ச்செய்தியை சொல்லிட்டாங்க. 10 பேர் போய் துர்ச்செய்தியா என்னென்னா அங்கே இருக்கிற சூழ்நிலையை பேசினா தான் அவிசுவாசம். அங்கே இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வசனத்தை நீங்கள் பேசுவீர்களானால் பரலோகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பரலோகமே உங்களுக்கு, ஏன்னா தேவனுடைய வார்த்தை அது. தேவனுடைய அது வந்து கண்ணில் பார்க்க முடியாது. நீ பேசுனதுக்கப்புறம் அதை கண்ணில் பார்க்க முடியும். பேசுனதுக்கப்புறம் பேசுனதுமே அது பார்க்க முடியாது பாருங்கள். நம்ம எதை அதிகமாக நம்புவோம்? கண்ணில் பார்க்குறது அதிகமாக நம்புவோம். ஆனால் விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது அதிகமாக நம்புகிறோம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்குதான். கண்ணில் பார்க்க முடியாத ஒன்றை நீங்கள் உறுதியாக நம்புகிறீங்க. கண்ணில் பார்க்க முடியல, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுன்றத தேவனுடைய வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கு. அது தேவனுடைய வார்த்தை ஆதாரமாக இருக்குது. நீங்கள் அதை அதிக
உறுதியாக நீங்கள் நம்புறீங்க. விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது. இப்போ 12 பேரும் போகிறாங்க. 2 பேர் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் அவங்க பேசுனாங்க. அதான் துர்ச்செய்தின்னு வேதவசனம் சொல்லுது. என்ன தேவன் சொன்னார், உயிர்த்தேர்ந்து வருவேன்னு. எல்லாம் ஒழுங்காக தான் கேட்டானுங்க 12 பேரும். உயிர்த்தேர்ந்து வந்து பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே வந்து அவங்களுக்கு கத்தர் பேசினா அன்றைக்கி ஒருத்தனை காணோம். சாப்பாடு அவங்க போயிருப்போம் பொழுது. யாரவன்? நம்ம ஊருக்கு வந்து வருவார், நம்ம நாட்டுக்கு. இதை சாப்பாடு கூட வாங்க போயிருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாம் பட்னியாக இருக்கிறீங்க, நான் வாங்கி வர்றதுக்குன்னு சொல்லி போயிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து இயேசு வந்துட்டார். வந்த உடனே திரும்பி உள்ளே வந்து சொன்ன நம்ப மாட்டுறான். அவன் நம்பவே அவன் கண்ணா பார்த்தா தான் நம்ப பண்ணுறான். அவர் சொல்கிறார், அது பேர் விசுவாசம் கிடையாது, பார்த்து அவிசுவாசன்றார். அவிசுவாசி ஆயிராமல் விசுவாசி ஆயிரு. திரும்ப வந்தார். அவன் என்ன சொன்னாக்கா, அவரோட விழாவில் குத்துறாங்க பற்றியா ஈட்டில், அதில் என் கையை போட்டு பார்க்கணும். அவரோட கையில் வந்து விரலில் ஆணி அடித்தாங்களே, அதில் விரலை விட்டு பார்க்கணும். அப்போ தான் அவர் இயேசு நான் ஒத்துப்பேன்னா. திரும்ப வந்தார். வந்து வா தோமா வா, உன்னுடைய கையை வந்து என் விழாவில் போடு, ஆணி அடிக்கப்பட்ட என்னுடைய கரத்தில் உடைய விரலை விட்டுப்பார் அப்படின்னே ஆண்டவரே ஆண்டவரேன்றான். சொன்னார், அவிசுவாசி ஆயிராமல். அவர் அவிசுவாசி மாதிரி நடந்துக்காத. அவிசுவாசி நடந்துப்பான். கண்ணால் பார்த்தா தான் நம்புவான். என்ன பண்ணுவான்? கண்ணால் பார்த்தா தான் அவிசுவாசி நம்புவான். விசுவாசி கண்ணில் பார்க்கலாம், வேதவசனம் சொல்கிறதுனால அவன் அதை நம்புவான். அப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது. அவிசுவாசம் எப்படி வேலை செய்யுது? சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நீங்கள் சென்ஸ் மூலமாக அவிசுவாசம் உள்ளே வந்துடுது. விசுவாசம் சென்ஸ் மூலமாக வர்றதில்லை. விசுவாச தேவ வார்த்தை காதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த சென்ஸில் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் கண்ணில் அது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ காதில் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் அதை பேசுகிறீங்க. அப்போ உங்கள் கண்ணில் அந்த ஆசீர்வாதம் தெரிய ஆரம்பிக்குது. 100 மடங்கு கத்தின ஆஸ்வதிப்பான்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் காதில் கேட்டு வாயில் பேசுகிறீங்க. ஈசாக்க கத்திர ஆஸ்வதிச்சார், அவன் 100 மடங்கு அந்த வருஷத்தில் பலன் அடைந்தான்னு வேதவசனம் சொல்லுது. அதுபோல் 100% நீங்கள் வாழ்க்கையில் பலனை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. எப்போ வசந்த காதில் கேட்டு அதுபடி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. அவிசுவாசம் இப்படி வேலை செய்யுது சூழ்நிலையை பார்க்கறதுனால. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ரோமர் 4 அதிகாரம் 17-24 வரைக்கும். சும்மா எக்ஸாம்பிளாக சொல்ல, நிறைய முறை வசனத்தை. அவனுடைய சரீரம் செத்து போச்சு, அவனுடைய மனைவியின் சரீரம் செத்து போச்சு. அவன் என்ன பண்ணான்? தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எதை பிடிச்சிக்கினா? வாக்குத்தத்தம் பண்ணினவரை பிடிச்சிக்கினான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு சொன்னதை, பூமியில் இருக்கிற மனுஷன்லாம் சொன்னதை செய்யாமல் போயிடலாம், வாக்கு மாறிடலாம். நிச்சயமாக அவர் வாக்கு மாற மாட்டார். அவர் நம்ப தகுந்தவர், வாக்கு மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். இதை சொன்னவர் ஆண்டவர். சொன்னது யார்? ஆண்டவர். என் தேவன் தம்முடைய விஷயத்தின்படி உன் குறைவெல்லாம் நிறைய வாக்குன்னு சொன்னது ஆண்டவர். வசனம் சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 4:19. அவர் சொல்லியிருக்கிறார். அதை ஒரு வழியாக வரும், 7 வழியாக ஓடி போவோம் நானாக சொன்னேன், நானாக கேட்டுக்கணும், நான் ஜெபம் பண்ணி கேட்டது. அது அவர் சொன்னது. அவர் சொன்னதை இப்போ என் சூழ்நிலை வந்து நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்னை முழு நிச்சயமாய் நம்பி. கண்ணில் பார்க்கலனா கூட, கண்ணில் பார்க்கறதுல ஆப்போசிட்டாக இருக்குது. அவன் சரீரம் செத்து போயிருக்குது, அவன் மனைவின் கர்ப்பம் செத்து போயிருக்குது, வயசு ஒரு பக்கம் ஆகி போச்சு. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண பாருங்க, துதித்து மைப்படுத்தினான். அது அவனுக்காக மாத்திரமல்ல, அது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ காதில் கேட்ட ஒன்றை கண்ணில் பார்க்கலனாலும் அது அப்படியே செயல்பாட்டில் கொண்டு வருது. இயேசு கிறிஸ்து காதில் கேள்விப்பட்டா பெரும்பாலும் ஸ்திரீ. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அதை வாயில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வசத்து வார்த்தையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவன் என்று சொல்லி. அப்போது காதில் கேட்குறத வாயில் பேசணும். காதில் கேட்குறத என்ன பண்ணணும்? வாயில் பேசணும். எப்போ பேசணும்? வாயில். இப்போ பேசிடுவீங்க. அதுக்கு எத்தனை சூழ்நிலை சந்திக்கும் போது அது பேசுறது கஷ்டம். அப்படி தான் சந்திச்சாங்க அவங்க. யார்? 12 கோத்திர பிதாக்களும். கேட்டப்போ பேசுறது ஈஸியாக தான் தெரியும், ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கும். அந்த வியாதி நேரத்தை பேசினா ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து அதை பேச முடியாது. இப்போ உங்களுக்குள்ள அது இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்னாக்கா, அந்த சூழ்நிலை வந்த பிறகு
ஒரு சாத்துக்குடியை நல்லா பிழிஞ்சால் தான் ஜூஸ் எடுக்க முடியும். பிழியாமல் ஜூஸ் எடுக்கவே முடியாது. திராட்சை பழத்தை பிழிஞ்சால் தான் ஜூஸு எடுக்க முடியும், இல்லாட்டி ஜூஸ் எடுக்கவே முடியாது இல்லையா? அது போல் சூழ்நிலை வந்து அழுத்தம் கொடுக்கும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வெளியே வரும். சூழ்நிலைக்கு அழுத்தம் கொடுக்கும்போது எது வெளியே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உனக்குள்ள விசுவாசம் தான், அவிசுவாசம் இருக்குதா? உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா, அவிசுவாசம் இருக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதான் உங்களுக்கு வந்து கொடுக்குற அழுத்தம். அது உங்களை போட்டு பிழிஞ்சு எடுக்கும்போது அப்போ வாயிலேருந்து வருது பாருங்க, அது வசனமாக இருந்தால் வாயிலேருந்து வரும் பாருங்க. வாயிலேருந்து வந்தோடனே அப்போ உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயிலேருந்து வரணும். தேவனுடைய வார்த்தை அப்போ இவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. என்ன அழுத்தம்? சரீரம் செத்து போச்சு, அவளோட மனைவியின் கர்ப்பம் செத்து போச்சு. அப்படியே போட்டு பிழிகிற மாதிரி வாக்குத்தத்தை நிறைவேற முடியாத வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து விசுவாசத்தில் அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட எசன்ஸ் வருதுன்றது முக்கியம். எப்படிப்பட்ட நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அதை பொறுத்து அது வரும். எங்கே இருக்கிறீங்களோ அதை பொறுத்தான் அது வரும். அப்படியே அது உறிஞ்சி வச்சுக்கும். அது எதை? இது மாம்பழம் தான். பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் பெருத்து சாப்பிட்டு பார்த்தா எல்லாம் புளிக்குது. ஒரு பழமாவது இனிக்கான்னு பார்த்தா ஒன்று கூட இனிக்கலை, எல்லாமே புளிக்குது. பழுக்கு வச்சா கூட அது புளிக்குது. ஏன்பா இது புளிக்குது, இனிக்கணுமே மாம்பழம்னு பார்த்தா அது ஊறுகாய் மாங்காது. அது நிச்சயமாக இனிக்க போகிறதே கிடையாது. அது இனிக்க போகிறத என்ன பண்ணாது? ஊறுகாய் தான் நீங்கள் போட முடியாது, அது நீங்கள் சாப்பிடவே முடியாது. அது பங்கடப்பள்ளி கிடையாது அது, ஆனால் மாமரம் தான். அது என்னது? அது என்ன பண்ணோம்? புளிக்குது, ஊறுகாய் தான் போட முடியாது. அதுபோல் நீங்கள் வந்து அதை அப்படியே உறிஞ்சி வச்சுக்குது. அந்த தன்மையை, மண்ணுடைய தன்மையை உறிஞ்சி வச்சுக்கிட்டு அது அந்த கனியை தான் அது கொடுக்கும். எந்த கனியை? அப்போது நீங்கள் இருக்கிற அந்த இடம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். உங்களுக்கு அவிசுவாசத்துன்ற ஆட்கள் மத்தியில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா அதை தான் சக் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுடைய இருதயம் அப்படியே உறிஞ்சி வச்சுக்கோம் பாருங்கள். அது ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டு எடுத்திங்கனாக்கா அப்படியே ஸ்பாஞ்ச் எடுத்து அது பிழிஞ்சு அளந்து வரும். வீட்டில் சாமான் தைங்க வச்சுருப்பீங்க ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று. என்ன பண்ணுவீங்க? அதை அப்படியே லைசால் ஊற்றுவீங்களா? அதில் ஊற்றினா அப்படியே சக் பண்ணி அது வச்சுக்கும். அது அப்படியே உள்ளே பத்திரமா வச்சுக்கும், வெளியே விடாது, அது உள்ளே வச்சுக்கும். அப்புறம் எடுத்து நீங்கள் அதை தேய்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாலேருந்து வெளியே வரும். ஏன் வருது? அப்படியே உறிஞ்சி வச்சுருது அது. அதுபோல் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம் தான் சொல்கிறாரு, இங்கே உட்காராதப்பா இங்கே உட்காருன்றார். எங்கே? துன்மார்க்கின் ஆலோசனையில் நீ அதை உறிஞ்சி வச்சுக்குவாங்க இருந்தனாக்கா. பாவிகள் வழியில் பரியாசக்காரன் அங்கே உட்காந்து அதான் உறிஞ்சி வச்சு பார்த்தா உள்ளத்துல இருந்து வெளியே வரும். நீ இங்கே வரணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அப்படி இருந்தனாக்கா நீ உன் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்ப. எப்படி இருப்ப? நீ செய்வதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாமே வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை வந்த போதிலும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற முடியாத ஒரு சூழல் அவன் சந்திக்கும் போது கூட அவன் வாயில தான் வருது. வாயிலேருந்து எல்லா வைத்தியர்களும் கைவிடப்பட்டு தனக்கு உண்டான எல்லாம் செலவழிஞ்சு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத நிலையில் கூட வசந்த கேள்விப்பட்ட உடனே வசந்த உரத்தை தொட்டாலாகிலும் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஒரு 100 ஒருத்தன் வரான். வந்துட்டு என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப மரண அவஸ்தையாக இருக்கிறான், நான் வந்து சுகமாக்குறேன்டார். இல்லை, நீ வர அளவுக்கு நான் வந்து யூதன் கிடையாது, நான் பாத்திரம் கிடையாது, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அங்கே நடக்கும். ஒரு வார்த்தை அப்படி வேதனை புரிஞ்சு வச்சுட்டுருக்கிறான். ஒரு காணானை நேசுக்கிட்ட வரான், என் மகளுக்கு பிசாசு பிடிச்சி போச்சுன்னு, பிள்ளைகள் 48 நாய்க்குடிகளுக்கு போடுவது நல்லதில்லை அப்படின்னாரு. அப்போது ஆனாலும் கர்த்தாவே அது மேஜத்தில் விழுறதுக்காக அது காத்திருக்குமேன்னா அவே சொன்னார், ஸ்திரீ உன் விசுவாசம் நீ விரும்புகிறபடியே உனக்கு. அப்போ எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசுவாசம் வந்து அவங்க உள்ளத்தில் அப்படியே இருக்குது. அப்படி ஒரு நெருக்கடி வருது. இயேசு சொல்கிறார், முடியாதுங்க. இல்லை இல்லை இல்லை, நான் நிறைய முறை இந்த திருக்குறளை படித்து யோசனை பண்ணியிருக்கேன். இது இன்னும் தப்பாக எழுதிட்டானான்னு தெரியல இந்த திருக்குறள்னு சொல்லி. அதுக்கப்புறமா அந்த வசந்த படிமை விளங்குச்சு. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். அது எப்படிமா கடவுளால் முடியாத ஒரு மனுஷால் முடியும்? கடவுளே முடியாதுன்னு சொல்லிட்ட பேர் மனுஷால் முடியுமா? அது
அது படிமூலன்னு சந்தேகம் வர குரலில் படிமூலம் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தருமானு வசனம் திருக்குறள் ஒன்று இருக்கும். கடவுளால் முடியாத நம்ம எப்படி மனுஷன் கடவுளோட பெரியவனா அப்படின்னு. அப்போ அந்த காரணிய பெண்ணோட லைஃப்பை படித்து பார்க்கும்போது அவரே சொல்லிட்டார் முடியாது போன்ட்டார். என்ன சொல்லிட்டாரு? பிள்ளைங்கள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. சின்னத்தில் கடவுளே வந்து அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட மனுஷன் வந்து மனம் திரும்பினாக்கா அங்கே ஒரு மறுவாழ்வு உண்டு. நினிவே பட்டணம் காலின்னு சொல்லியாச்சு, ஆனாலும் அவங்க மனம் திரும்பினாங்க. அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது. மறுவாழ்வு கொடுக்கப்பட்டது. எந்த இடத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறானோ, தேவனுடைய வார்த்தைக்கு தன் ஒப்பு கொடுக்குறானோ, தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாக நிற்கிறானோ, அந்த இடத்துல பார்த்த காணான பெண்ணுக்கு சொல்லியாச்சு, இது பிள்ளைக்காக செஞ்சு வச்சுருக்கிறேன், இது வந்து எறா தொக்கு பண்ணி மீனை நல்லா வஞ்சனை மீனை வறுத்து வச்சுருக்கிறேன், தெருவில் இருக்கிற நாய்க்கு எடுத்து போய் என்ன பண்ண போகிறேன், கொட்ட முடியாது, சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிற முள் ஏதாவது ஒன்று இருக்கும் பற்றியா, அது வேணால் எடுத்துன்னு போய் அதுக்கு போடலாம். அவன் வந்து சொல்ல இல்லை அப்படி கிடையாது, நான் வெயிட் பண்ணுவேன். நான் பண்ணுவேன். அங்கே விசுவாசம் தான் முக்கியம். அங்கே உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேங்க, உன்னை பற்றி கேள்விப்பட்டு தான். அப்போ தேவனுடைய வார்த்தை காதில் கேள்விப்பட்டு வந்து நிற்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய அற்புதம் அங்கே நடக்குது பாருங்கள். விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுது, அவிசுவாசம் அப்படி வேலை செய்யுது. இந்த அவிசுவாசம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ எங்கே இருக்கணும் அதை அப்படியே உறிஞ்சி வச்சுக்கோ. நீ இருக்கிற இடம் வசனத்தை போதிக்கிற இடமாக, வசனத்தை கேட்கிற இடமாக இருக்கணும்.